வாழ்த்துக்கள் மாப்பிள்ள, ரொம்ப சிறப்பா. வணக்கம், நன்றி மாமா. மாமா சொல்கிறது அங்கிள் சொல்கிறது இல்லையா? வணக்கம் அங்கிள். அங்கிள் அங்கிள் வணக்கம். வணக்கம் வணக்கம். அந்த அவங்க செய்யக்கூடிய தொழிலுக்கு ஒரு மரியாதை. தொழில் தான். தொழில். ஆமா, அந்த மன்னர் மாதிரி இப்படி 2 தான் வச்சுட்டு பேசினா அப்படிதான் இருக்கும். கொடுங்க போதும். நீங்க தொழில் ஆமல இது கேட்டியாமா? முதலமைச்சர் பதவி என்பது தொழில். லேடிஸ் இடிக்குது, கசக்குதா எல்லாம் பேசக்கூடாது. உங்களுடைய திமுக மேடையில் ஏறிதான் சங்கீதா அவர்கள் புகழ்ந்து அந்த சொன்னாங்க. நடிகை சங்கீதா கிறிஸ்டோட மனைவி, பாடகர் கிறிஸ்டோடைய மனைவி, நடிகர் சங்கீதா நடிகை. புரியுதுங்களா? பாக்குறீங்களா? காணொலிக்கு போட்டு கட்டுவா. திமுக ஃபங்க்ஷன். ஸ்டாலின் அங்கிள் வராங்களா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு அவர் ஸ்டாலின் அங்கிள், உனக்கு எப்படி அங்கிள் ஆவாங்க அப்படின்னா, அப்போ எனக்கு என்ன அப்படின்னா, உனக்கு ஸ்டாலின் தாத்தா அப்படின்னாரு. சே அம்மா, அவர் பார்க்க எப்படி இருக்காரு, அவருக்கு ஒரு நரமுடி கூட கிடையாது, எவ்வளோ ஸ்லிம்மாக எவ்வளோ ட்ரிம்மாக இருக்காரு, எவ்வளோ பிரிஸ்காக இருக்காரு, எப்படி நடக்கிறாரு, எப்படி ஓடுறாரு, எல்லா இடத்துலையும் எவ்வளோ சூப்பராக அங்கிள் பேசுகிறாங்க. நான் தாத்தான்லாம் அவரை கூப்பிட மாட்டேன், நான் அங்கிள்னு தான் கூப்பிடுவேன் அப்படின்னாங்க. கேட்டீங்களா? அது என்ன திமுக காரனுக்கு ஒரு பிரச்சனை, பிஜேபி காரன் புதுசா உள்ள வரீங்க வரிசையா? என்ன அவர் அந்த குடும்பத்துல பொண்ணு கட்டி இருக்காரு. நீ எதுக்கு திறந்த வீட்டில் நாய் நுழையிற மாதிரி வந்த உள்ள? உனக்கு கூப்பிடவே இல்லை. உனக்கு அங்கே என்ன வேலை? கல்ற வேலையா? 2வது உனக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்கு. ஏன் போலீஸ் இல்லாமல் தனியாக வந்த? 3வது மாஸ்க் போட்டு உனக்கு வர வேண்டிய அவசியம் என்ன? அதே டேப்பில் தண்ணி வந்ததை வராத மாதிரி அவர் ஒரு காட்சி போட்டு. என்ன 52 வயசு சின்ன பையன். ஆமாம், ஸ்டாலினுக்கு எத்தனை வயசு? அவருக்கு 72. 20 வயசு வித்தியாசம். 20 நான் கேட்குறேம்மா, ஒரு வயசு குழந்தை 22 வயசு மூத்தால என்னன்னு கூப்பிடும்? அங்கிள் தானே கூப்பிடும். போங்க விட்டாது போயிட்டு. அதான் அவர் ஜமா. குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் ராவுதர் இப்ராஹிம் அவர்கள். இருவருக்கும் வணக்கம். வணக்கம். நீங்க தமிழக வெற்றி கழகத்துடைய மாநாட்டுக்கு போயிருந்தீங்க, அந்த காட்சியெல்லாம் நாங்க பார்த்தோம். ஸோ அதோட அனுபவம் என்ன அப்படின்றத சொல்லுங்க. போயிருந்தாரா? வாழ்த்துக்கள் மாப்பிள்ள, ரொம்ப சிறப்பா. வணக்கம், நன்றி மாமா. மாமா சொல்றது அங்கிள் சொல்றது இல்லையா? வணக்கம் அங்கிள். அங்கிள் அங்கிள் வணக்கம். வணக்கம் வணக்கம். ஏன்னா திமுக காரனுக்கு அங்கிள் சொன்னாலே அலர்ஜி ஆகுதாமே, உங்களுக்காகல? ஏயா எனக்கு என்ன, நான் சீஃப் மினிஸ்டரா? நீ ஒரு தரம் வேணுயா. ஒரு சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் இருக்காரு. இவங்களே தரமில்ல சீஃப் மினிஸ்டர் தான் இருக்காரா? தரம் வேணும்ன்றீங்க பாரு. அவங்களுக்குன்னு ஒரு அந்த கேட்டகரிக்கு அந்த அவங்க செய்யக்கூடிய தொழிலுக்கு ஒரு மரியாதை. தொழில் தான். தொழில். ஆமா, அந்த மன்னர் மாதிரி இப்படி 2 தான் வச்சுட்டு பேசினா அப்படிதான் இருக்கும். கொடுங்க போதும். நீங்க தொழில் ஆமல இது கேட்டியாமா? முதலமைச்சர் பதவி என்பது தொழில். திமுகல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அங்கிள் அப்படின்றது ஒரு நாகரிகமான சொல்லே கிடையாது, ஒரு முதலமைச்சரை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லலாமா அப்படின்ற குற்றச்சாட்டுகளும் வச்சுட்டு வராங்க. இதுக்கு விஜய் மேல வழக்கு போட்டு கைது பண்ணணும் அப்படின்லாம் சொல்றாங்க. எந்த முட்டா போய் சொல்றது? எப்படி திமுக நிர்வாகிகள்? அப்ப கரெக்ட் தான். கரெக்ட் தானமா? இல்ல ஆக்சுவலா நீங்க பெரிய மனுஷ தோரணையில பேசுறீங்க, ரொம்ப வரவேற்கிறோம், ரொம்ப நன்றி. நன்றி அங்கிள். ஆனா எந்த முட்டா பைய சொன்னான்னு அது மாத்திரம் நீங்க மாத்திரம் எப்படி கோர்க்கலம்மா? நானே தான் சொல்லிட்டு இருக்கேன்லம்மா. பல கூட்டத்தில் நானும் பேசிட்டு தானே இருக்கேன். யதார்த்தமான ஒரு சொல்லாட நான் கேட்கிறேன். திமுகவுடைய மேடையில் ஏறி முதலமைச்சருடைய பிறந்த நாள் விழாவுக்கு நடிகை சங்கீதா, கிறிஸ்டர்காரில் பாடகர், அவருடைய மனைவி நடிகை சங்கீதா, அங்கிளை பார்க்க போகிறேன், அங்கிளுக்கு அவருடைய பிறந்தநாளுக்காக போகிறேன், அங்கிளுக்கு ஒரு நரம்புடி கூட இல்லை, அங்கிள் ஸ்டாலின் அங்கிள் சூப்பராக இருக்கீங்கன்னு மேடையில் சொல்லும் பொழுது திமுகவுக்கு இனிச்சது, கைத்தட்டி ரசித்தாங்க. அதே அங்கிள்ன்ற வார்த்தையை அதே சினிமா துறையிலிருந்து வந்த சின்ன வயசுலேருந்து கலைஞர் குடும்பத்தோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் அங்கிள் ஸ்டாலின் சொன்னாக்கா வலிக்குதுன்னா என்ன அர்த்தம்? அது வீட்டில் இருக்கும்போது வீட்டுக்குள்ள போய் பேசணும். மேடையில தான் சங்கீதா பேச்சு, பொது மேடையில தான் சங்கீதா பேசினது, திமுக மேடையில தான் பேசினது. அப்ப எனக்கு என்ன சந்தேகம்னா, பொம்பளை சொன்னா இனிக்குது, ஆம்பளை சொன்னா கசக்கு தானே? அதை தடை பார்க்கணும். எங்க இனிச்சிச்சா என்ன நாக்க நேட்ட சொல்லி தடை பாருங்க போய். ஐயோ கேருங்க,
என்னை பாருங்க, லேடிஸ் சொன்னா இனிக்குது, ஜென்ஸ் சொன்னா இந்த கசக்குதா? மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. உங்களுடைய திமுக மேடையில் ஏறிதான் சங்கீதா அவர்கள் புகழ்ந்து எந்த அந்த சொன்னாங்க. சங்கீதா? நடிகை சங்கீதா, கிறிஸ்டோட மனைவி, பாடகர் கிறிஸ்டோடைய மனைவி, நடிகர் சங்கீதா, நடிகை. புரியுதுங்களா? பாக்குறீங்களா? காணொலிக்கு போட்டு காட்டுவா வேணுமா? நீங்க உடனே போட்டு காட்டுங்க. இப்போ இது ஒண்ணு. அது ரெண்டாவது முதலமைச்சரா இருக்கும்போது பேச்சா இல்ல எதிர்கட்சி தலைவரா இருக்கும்போது? முதலமைச்சரா இருக்கும்போது தான். எப்போ சங்கீதா இப்ப எனக்கு அந்த ஃபங்க்ஷன் தெரியல. அந்த வடசென்னையில இருக்க நீங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க சிஎம்மா? அதுவாது உங்களுக்கு தெரியுமா? எது எத்தனை வருஷமா தமிழ்நாட்டு முதலமைச்சரா இருக்கிற ஸ்டைல் தெரியுமா உங்களுக்கு? தெரியாது மாப்பிள்ள சொல்லுங்க. இல்ல தெரிஞ்சுக்கணும்ல. அப்புறம் என்ன சிஎம் ஆனதுக்கு அப்புறமானா அதை பாருங்க. கிளம்புறீங்க, இப்போ திடீர்னு எங்க வெளில போறேன் அப்படின்றீங்க. இல்லம்மா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறேன். என்ன ஃபங்க்ஷன்? திமுக function. மாதிரி ஸ்டாலின் அங்கிளுக்கு பர்த்டே இல்லையா, சோ அங்கிளுக்காக ஒரு பெரிய விழா நடத்துறாங்க, அந்த ஃபங்க்ஷன் போறேன் அப்படின்னு. இந்த மேடையில அங்கிள் எத்தனை முறை ஸ்டாலின் அவர்களை புகழ்ந்து பேசியிருப்பாங்க தெரியுமா? மாநாடா பேசு. திமுகவுடைய மேடை, திமுகவுடைய பிறந்த நாள் விழாவிற்காக திமுக சார்பால் ஏற்பாடு செய்யப்பட்ட மேடையில் அங்கிள் ஏதோ ஒரு வார்டுல ஒரு கட்சிக்காரன் ஏதோ ஒன்று ஆரம்பிச்சிருக்கான், அதுல பேசுதுமா அந்த பொண்ணு. அது எனக்கு தெரியும். இருந்தாலும் அவங்களுமே வந்து அங்கிள் அப்படின்ற விஷயம் இல்லம்மா, அது அவங்க அப்பா வந்து அந்த காலத்துல வந்து ஆரம்பிச்சாரு கதை சொல்றதுக்கு. உடனே விக்ரமேதா அவர் வந்து ப்ரொடியூசர், சினிமா பட தயாரிப்பாளர். அவங்க அப்பா யாரப்பா? சங்கீதாவுடைய அப்பா. சரி, சரியா? சின்ன வயசுல இருந்து பழக்கம். அவங்க குடும்பத்தை கலைஞருக்கும் அவங்க அப்பாவும் பழக்கம். அதேதாம்மா விஜய் அவர்களுடைய தகப்பனாரும் கலைஞர் குடும்பத்துக்கு சின்ன வயசுல இருந்து போயிட்டு வந்திருக்காங்க, பார்த்துருக்காங்க. அப்ப அவர் ஸ்டாலின் அவர்களை வந்து அங்கிள் சொல்லி பழகிருப்பாரு. அதே இது வார்த்தையா அங்கிள் சொல்றாரு. இதுல என்ன பிரச்சனை ஐயா? சரி, அங்கிள்னா கெட்ட வார்த்தையா? நான் என்ன கேக்குறேன், ஆன்டி ஸ்டாலின் சொல்லி தான் நீங்க கோவப்படலாம். அங்கிள் ஸ்டாலின் தானே சொன்னாரு. என்ன வேணாலும் சொல்லு, நீ அரசியல் இது எப்படி வேணாலும் பேசு, நாங்க பேசுறோம், நீயும் பேசு, அவ்வளவு. இதுல நம்ம நாட்டாம வேற நீ கத்திருக்காராம்ல சம்மந்தம் இல்லாம. சரத்குமார் அவர் தான் நாட்டாம. கேட்டீங்களா? அது என்ன திமுக காரனுக்கு ஒரு பிரச்சனை, பிஜேபி காரன் புதுசா உள்ள வரீங்க வரிசையா? என்ன அவர் வந்து அந்த குடும்பத்துல பொண்ணு கட்டியிருக்காரு, அவர் பேசத்தான் செய்வார். பொண்ணு ஊரெல்லாம் நீங்க பொண்ணு எடுக்கிறீங்க கொடுக்குறீங்க, அதெல்லாம் பஞ்சாயத்தா? இப்பதான் என்ன சொன்னாரு, அரசியல். இப்ப மட்டும் பொண்ணு எடுத்திருக்காரு. என்ன செட் அதெல்லாம்? சரி, அண்ணாமலை பொண்ணு எடுத்திருக்காப்புல என்ன? அண்ணாமலை பொண்ணு எடுக்கல. அண்ணாமலை பொண்ணு கொடுத்துருக்காரா? அண்ணாமலை பொண்ணும் கொடுக்கல, பொண்ணும் எடுக்கல. அப்புறம் இதுக்கு அவர் உள்ள வந்தார் கேளுமா? ஸ்டாலினை பற்றி பேசின உடனே அநாகரிகமாக பேசுகிறார் விஜய் அவர் அப்படின்ட்டு உடனே அவர் உள்ள வந்து பேசினாரு. அரசியல் கத்துக்கிட்டு வரணும், ஒரு பேசவே தெரியல அப்படின்ற மாதிரி எல்லாம் கொந்தளிச்சு. விஜய்க்கு என்ன பேச தெரியுது? சரி, சரி, அப்ப அண்ணாமலை பேச சரியா? எல்லாம் நல்லா பேச. அண்ணாமலை பேச சரியா கேளுமா? விஜய் வந்து ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பாருங்க, உதயநிதி ஸ்டாலின் அவருடைய சும்மா இருயா, நான் கேட்க சொல்லுங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பற்றி உங்கள் சின்னவர் இருக்கார்ல, நம்ம சின்னவர் இருக்கார்ல, அந்த சின்னவரை பற்றி பேசும்பொழுது அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஊடகத்துல அந்த நெறியாளர் கேள்வி கேட்டாரு, உதயநிதியோட அவருடைய பேட்டியை பார்த்து பல்லுபடாம பக்குவமானாரு. என்ன அர்த்தம் தெரியுமில்ல உங்களுக்கு? அது குழந்தைக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியுமில்ல? ஏத்தா நீக்கு வேற ஏதாவது இப்ப அண்ணாமலைக்கு வக்காலத்து வாங்க இங்க பாரு. எடப்பாடி என்ன தெரியுமா சொன்னாரு? தற்கூரி எடப்பாடின்னு அவர் பேசினாப்ல. இது கரெக்டா? அது என்ன இப்ப திமுக ஒரு பஞ்சாயத்துனாக்கா ஃபுல்லா பிஜேபி வருஷம் கட்டிட்டு வரீங்க. இந்த பக்கம் தமிழிசை வராங்க, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நயினார் வராரு, அடுத்து பாத்தீங்கன்னா சரத்குமார், அண்ணாமலை வராப்புல. என்ன கதை உங்க கதை? டைரக்ட் கூட்டணி தான், மறைமுகம்லாம் கிடையாதுல்ல. அது கூட்டணியா அல்லது கூடாத அணியாங்கிறது பொறுத்து இருந்து பாருங்க. கேடான அணி அது வந்து, அது நல்லா தெரியும். தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய கேடான அணி இந்த திமுக பிஜேபி. பொறுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மாநாட்டுக்கு பேனர்கள்லாம் நிறைய வச்சிருக்காங்க. இல்ல, சரத்குமாருக்கு நம்ம இன்னும் பதில் சொல்லவே இல்லையே, சொல்லிடுவோமே. என்னமாமா? சொல்லுங்க அங்கிள் சொல்லட்டுமா? சொல்லுங்க அங்கிள். அங்கிளே சொல்லுங்க. அதாவது ஒரு முதலமைச்சரை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபரை எப்படி நீங்க எப்படி பேசலாம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமரை எப்படி நீங்க மிஸ்டர் மோடின்னு சொல்லலாம் அப்படின்றாரு. இங்க எப்படி நீங்க அங்கிள் சொல்லலாம்னு கேட்கிறாரு. ராஜேந்திர பாலாஜி மோடி தான் எங்க டேடின்னு சொன்னாரு. அப்பெல்லாம் சரத்குமார் ஏன் ஜிப்லாக்ல இருந்தீங்க? தூங்கி எந்திரிக்க வேண்டியது, கனவுல கட்சியை கலைச்சிட்டு போய் பிஜேபியில் சேர வேண்டியது, இப்போ தேவையில்லாத ஒரு வார்த்தை பேச வேண்டியது. இதில் இன்னும் கூடுதலான விஷயம் தெரியுமா? நயனா நாகேந்திரன் இப்போ பேசியிருக்காப்புல, இவர் எம்ஜிஆராமே சரத்குமார். எம்ஜிஆருக்கு இருக்கக்கூடிய அதே புகழ், அதே கூட்டம் இருக்கான். என்ன மாமா அப்படியா? இல்லை அதையாவது பெரிய மனுஷன் கேட்டு நம்ம தெரிஞ்சுப்போம். ஏன் மாமா சரத்குமாருக்கு எம்ஜிஆரா? சரத்குமாரே எம்ஜிஆர்னு சொல்லியிருக்காங்க. நயனா நாகேந்திரன் சொல்றாரு. ஏமா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க.
முட்டு கொடுக்க போறீங்களா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா அவங்க புகழ்வாங்க. அதெல்லாம் அந்த புகழுக்கு அந்த இதுக்கெல்லாம் மகிழ்ச்சி அடைகிற ஆளு சரத்குமார் இல்ல. சரத்குமார் வந்து ஒரு அரசியல் கட்சி நடத்த அதே சரத்குமார் திமுக கிளிகிளி கிளிக்கிறாப்ல. கொடுங்க என்ன வேணாலும் கிளிக்கட்டும், என்ன வேணாலும் பண்ணட்டும், துப்புனா தொடச்சுக்கிறது. அது அந்த அரசியல் அதெல்லாம் சாதாரணமாப்பா. நீ வேணா தப்பு அரசியல்ல துப்பிட்டே இருக்கீங்கிறதுக்காக நாங்க மூஞ்சிய கொடுத்துக்கிட்டே இருக்க முடியுமா? ரெண்டு பிஜேபி அப்படிதானே கொடுக்குறீங்க. அதெல்லாம் மூஞ்சி பிஜேபி கொடுத்துதானே அவங்க தொடர்ந்து துப்பிக்கிட்டு தான் இருக்காங்க, மூஞ்சிய கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ இந்த மாநாட்டுல நிறைய குற்றச்சாட்டுகளும் எழும்புது. சரியான தண்ணி கூட வந்து மக்களுக்கு கொடுக்கல, சாப்பாடு கொடுக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து தொடர்ந்து வச்சுட்டே இருக்காங்க. எனக்கு தெளிவா சொல்லுங்க, இதை யார் இந்த குற்றச்சாட்டை சொன்னார்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. இப்போ முக்தார் கூட உள்ள போய் என்ன பண்ணியிருந்தாரு? தண்ணி அவர் வந்து ஒரு அரசியல் அதாவது ஒரு பத்திரிகையாளர் துறையை கேவலப்படுத்துறீங்க பாத்தீங்களா? அந்த பத்திரிகையாளர்லாம் கிடையாது. அடுத்து திமுக தொண்டர்னு அவரை வந்து சொல்றாங்க. அப்படி வேணா சொல்லிட்டு போங்க. முக்தார் ஃபர்ஸ்ட் எனக்கு முதல் கேள்வி, ஒவ்வொரு ஊடகமும் உள்ள போறாங்கன்னா அந்த ஊடகத்திற்கு அழைப்பு வந்திருக்கும். கூடுதலா ஒரு ஊடகத்துக்கு 2 பாஸ் கொடுத்தாங்க. நீ எதுக்கு திறந்த வீட்டுல நாய் நுழையிற மாதிரி வந்த உள்ள? உனக்கு கூப்பிடவே இல்லை. உனக்கு அங்க என்ன வேலை? கல்ற வேலையா? 2வது உனக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்கு. ஏன் போலீஸ் இல்லாம தனியா வந்த? 3வது மாஸ்க் போட்டு உனக்கு வர வேண்டிய அவசியம் என்ன? அதே டேப்ல தண்ணி வந்ததை வராத மாதிரி அவர் ஒரு காட்சிப்படுத்தி வச்சிருக்காரு. பேசும்போது மாஸ்க் இல்லாம தானே பேசியிருந்தாரு. இல்லம்மா, காட்சிப்படுத்தினது பேசும்போது மாஸ்க் கழட்டி பேசினதால தான் அடிச்சு தாத்தினா இங்க வெளியே போடான்னு சொல்லி தரத்தி விட்டாங்க. இந்த அசிங்கம் தேவையா உனக்கு? இதுல கூடுதலா ஒரு விஷயம், அதே டேப்ல தண்ணி வந்ததுக்கான ஆதாரத்தை திருப்பி காட்டுறாங்க. 2வது மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 2 லட்சம் வாட்டர் கேன் பாட்டில் வந்து அவ்வளோ மிச்சம் இருக்கும் பொழுது ஆனந்த் அவர்கள் கூப்பிட்டு எல்லாத்தையும் மக்கள் கொடுத்து விடுங்க, தொலைதூரம் பயணத்துக்கு போகிறவங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போட்டுன்னு சொன்னாங்க. கூட்டமாக எல்லாரும் பார்த்தீங்கன்னா கேஸாக தூக்கிட்டு போனாங்க. நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு அது நீங்கள் ஊடகவியலாளர்னு சொல்கிறீங்களா, முத்தார பத்திரிகைக்காரன்னு சொல்கிறீங்களா, இன்னைக்கு அவர் ஒரு பதிவு போட்டிருக்காரு ட்விட்டரில். எஸ்வி சேகரோடும் அவரும் சேர்ந்து ஒரு நேர்காணல் விரைவில்னு ஒரு ஃபோட்டோ போட்டு அதில் விஜய் அவர்களுடைய ஃபோட்டோவை போட்டு விஜய் அவர்களுக்கு சுத்தமாக முடியே இல்லாத மாதிரி வழுக்கத்தலையாக போட்டு வச்சிருக்காப்புல ஒரு ஃபோட்டோ. ஓகேவா? இது நாகரிகமான செயலா? ஐயா நாகரிகமா? அது இல்லை, உண்மையான ஃபோட்டோவை போட்டு காட்டியிருக்கான், அதில் என்ன தப்பு? சரி, ரைட்டு, வேலிட் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு. அப்படி தானே? அதே முக்தார் சரியான ஆம்பளை, ஸ்டாலினுடைய ஃபோட்டோ அதே மாதிரி போடு. அவருக்கு விக்கு தானே வச்சிருக்காரு. அவர் விக்கு தானே வச்சிருக்காரு. அவருக்கு விக்கு தான் வச்சிருக்காரு. அதெல்லாம் இல்ல, ஏர் நெத்தி. அதே ஒக்க மக்கா ஏர் நெத்தினா எங்க பாருங்க, இங்க வரைக்கும் ஏறி இருக்கணும், பின்னாடி வரைக்கும் வருது. அது ஏர் நெத்தி இல்ல. அவருடைய உரம்பண்ட வரைக்கும் வந்திருக்காரு. ஏர் நெத்தியா? அவர் போட்டோ என்கிட்ட இருக்கு. இப்ப உள்ள போட்டோ இருக்கா? இப்ப உள்ள போட்டோ தான். 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது கேக்குறீங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப மண்டலுக்கு விக்க கழட்டிட்டு உங்களுக்கு போட்டோ காமிச்சாரு. அதெல்லாம் இப்ப இல்ல. அப்புறம் இப்ப உள்ளது நீங்க விக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி எடுத்தா பாருங்க. விக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி எடுத்தது நீங்க ரீசன்ட் போட்டோ பாத்தீங்களா? அது கொஞ்சம் ஏர் நெத்தியா? சரி, இப்ப உங்களுக்கு ஏர் நெத்தி தானே? எனக்கு ஏர் நெத்தி இல்ல, எனக்கு வழுக்க. அதேதான் ஸ்டாலின் அவர்களுக்கும் இருக்கு. அப்படி எல்லாம் இல்ல. சரி, நான் என்ன கேக்குறேன், முக்தார் இருக்கு அந்த சரி வேணா விடுங்க, அந்த ஆளுக்கு எதுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க? முக்தாருக்கு முத்து கொடுக்கலங்க. ஐயா, இப்போ முக்தாரு உனக்கு அதே அளவுக்கு திராணி இருந்துச்சுன்னா முதல்வருடைய போட்டோ அப்படி போட்டு பார்ப்போம். போட்டுருவியா? முடியாதுல்ல. வாயில கம்ப கொடுத்துட்டு அடிப்பாங்க திமுககாரன். கரெக்டா? அதை இந்த விஷயம்லாம் விட மாட்டானுங்க. சாத்துவானுங்கன்னும் பொழுது அப்போது அநாகரிகமான எப்பயுமே ஒரு விசைச்செடி நம்ம வளர்த்து விட்டோம்னா நாளைக்கு அது நமக்கு தான் பேராபத்து. திமுக வந்து விசைச்செடியான முக்தாரை நீங்கள் வளர்த்து விட்றீங்கனாக்கா அவன் இன்னைக்கு எச்ச காசுக்கு வாங்கிக்கிட்டு பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி அவர் மீது பொதுமக்களும் பல ஊடகவியலாளர்களுமே அவர் மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அப்போது நாளைக்கு இதே நபர் நாளைக்கு வேற ஒரு பார்ட்டியில் அதே மாதிரி ஆட்சி வரும்பொழுது அங்கே வாங்கிட்டு உங்களை கேவலப்படுத்துவான் திமுககாரனை. ஸோ இந்த மாதிரியான நபரை வளர்த்து விடாதீர்கள். அது சரி கிடையாது, மாண்பும் கிடையாது. இதை பற்றி உங்களோட கருத்து ஐயா? என்னது இது? எங்க முதலமைச்சருடைய போட்டோ, விக்கில்லாத போட்டோ எப்படி இருக்கு? இதுதான் அவருடைய நேச்சர். 1960 எடுத்ததா இருக்கும். அதெல்லாம் கிடையாது. நான் கேட்டது ரீசன்ட் போட்டோ. 1960 அவர் பிறக்கவே இல்லை. சும்மா ஏதாவது கதை கட்டாது. இதாமா, இதை பாத்துக்குப்பா. இதான் அவர் விக்குக்கு முன்னாடி உள்ள போட்டோ. அப்புறம் எதுக்கு விக்கு வச்சாரு? நல்லா தெரியுதா தம்பி? அப்பதான் சரி, முடிதான் கொட்டல, எதுக்கு விக்கு வச்சாரு கேளு. கொட்டாதவன் எவனாவது விக்கு வைப்பானாமா? அதெல்லாம் கிடையாது. என்ன அதெல்லாம் கிடையாது. அதாவது முடி ஏறிடுச்சு, அதனால இது இந்த உலகத்துக்கு இறக்கி இப்ப அந்த விக்கு வச்சிருச்சு. சரி, நான் கேட்குறேம்மா, குழந்தைகள்லாம் இப்ப ஸ்டாலின் அவர்கள் என்னன்னு சொல்லுவாங்க? முதல்வர் தான் சொல்லுவாங்க. முதல்வர் இல்லாம தனிப்பட்ட முறையில் சொல்லும் போது அவர் வந்து இல்லை ஸ்டாலின் அப்படின்னாரு ஒரு குழந்தைகிட்ட சாப்பிடும் போது. அந்த குழந்தை சொல்லிச்சு தாத்தானுச்சு. இப்ப குழந்தைங்க தாத்தான்னு சொல்லிருக்கா கோச்சு பாரு அவரு.
அதே மாதிரி குழந்தை uncle சொன்னா கோச்சுக்குவாங்களா ஐயா? ஆ. என்ன பேசுற? இவரு குழந்தையா? உங்க தலைவர் குழந்தையா? அவரை விட ஒரு சின்ன பசங்க தாங்க. என்ன 52 வயசு ஆமா. சின்ன பையன். ஆமா, ஸ்டாலினுக்கு எத்தனை வயசு? அவருக்கு 72. 20 வயசு வித்தியாசம். 20 நான் கேக்குறேம்மா, ஒரு வயசு குழந்தை 22 வயசு மூத்தால என்னன்னு கூப்பிடும்? அங்கிள் அங்கிள் தானே கூப்பிடும். போங்க விட்டாது போயிட்டு அதான் அவர் ஏமா அது அந்த இதை விடுமா. அவர் தான் நான் தான் மாமான்னு அப்படி விட்டுட்டு போகணும், அது மரியாதை. விஜய் என்ன சொன்னாரு? நான் தான் அந்த தங்கச்சிகளுக்கு அக்காக்களுக்கு அது பிள்ளைகளுக்கெல்லாம் நான் தான் மாமான்னு மேடையிலே சொல்லிட்டாரு. அவர் தான் கோச்சிக்கிட்டாரா? அதான் முடிஞ்சு போச்சு. அவரே மாமாங்கும் போது அப்புறம் அவ்வளவுதானே. இதுல என்ன இருக்கு ஆனா உங்களுக்கு? நீங்க தானே கொந்தளிக்கிறீங்க. அது எப்படி முதல்வர் வந்து அவர் மாமான்னு சொல்லிட்டாருன்னா அவர் மாமா வேலை பாக்குறாருனாக்கா எங்களுக்கு என்னம்மா வலிக்குது? விடுமா, நீ அடுத்ததுக்கு போமா. சத்யா இப்படி இருமா, இப்படிதான் பேசி அடி வாங்குறீங்கன்னு சொல்றது நானு. ஆமா ஆமா. இப்படி பேசி பேசி உள்ள விட்டு மூத்தச்சல் விட்டு அடிக்கிறாங்க. இப்படி தேவையில்லாம வார்த்தை விடாதீங்க. ஆமா. இப்ப திமுக இன்னொரு குற்றச்சாட்டையும் வச்சிருந்தாங்க. என்னன்னா சேர்லாம் வந்து உடைச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி அது குற்றச்சாட்டை வந்து உண்மைதானே. அது அவர்கிட்டே கேளு, அவர்கிட்ட கேளு. இல்லைன்னு வேணா சொல்லுவாரா பாப்போம். இத பத்தி உங்களோட கருத்து? ஒரு 4 சேர் ஒப்பந்ததாரர்களை சேர் கொடுக்க விடாம சொன்னீங்க, செஞ்சிருக்கீங்க திமுகன்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்கல்ல. மூர்த்தி என்னென்ன செஞ்சுட்டு இருக்காரு அல்சாட்டின்னு சொல்லிட்டு ஆதவர்ஜினா பேசினார்ல, அதுக்கெல்லாம் பயில் வருமா? ஒரு உற்சாக மிகுதியில் எனக்கு கட்டுக்கிடங்காத கூட்டம், தளபதியை பார்க்கணும் ஸ்டேஜில் ரொம்ப தூரம்னால சேர் மேலெல்லாம் ஏறி நின்னாங்க. ஒரு சேரில் ஒருத்தர் 1-2 பேர் ஏறும் பொழுது அதில் உடைஞ்சது. எவனும் பர்பஸாக உடைக்கணும்னு சொல்லி உடைக்கல. பர்பஸெல்லாம் உடைக்கல. அது மாதிரி தான். அதாவது இப்போ இவங்க காசு கொடுத்து கூப்பிட்டு வராங்கம்மா, தலைக்கணக்கு காட்டுறதுக்காக இவங்க கூப்பிட்டு வராங்க. உடனே திமுக வந்தோடனே அவன் என்ன சொல்கிறாங்க? ஏறி இந்த மாதிரி யாராவது உதயநிதியவோ ஸ்டாலின் அவர்களே பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்களா? கிடையாது. மாப்பிள்ள நம்ம பாட்டுக்கு வேலையை பார்க்க நம்ம வேலையை பார்க்கலாம் வாப்பான்னு சொல்லிட்டு சீட்டு விளாண்டாங்க உட்காந்து சேலம் மாநாட்டில். அப்போது காசு கொடுத்து கூப்பிட்டு வந்த கூட்டத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க பார்க்கணும்லாம் ஆசைப்பட மாட்டாங்க. நீ உன் வேலையை பாரியா, நான் என் வேலையை பார்க்குறேன்னு வானுங்க. புரியுதுங்களா? அப்போ இது வந்து தன்னிச்சையாக வந்த கூட்டம். அவரை பார்க்கணுன்னு ஆசையில் முண்டி அடிச்சுட்டு ஒரு சேரில் ஒருத்தர் 2 பேர் ஏறினாங்க. 2வது சேர் பற்றாக்குறை ஆனது காரணமும் இவங்க தான். இல்லாட்டி ஒரு சேர் இருந்திருக்கும், ஒரு சேர் மேலே ஒரு ஆள் ஏறி நின்றுப்பாங்க, எந்த பிரச்சனையும் ஆனா ஆயிருந்திருக்காங்க. இப்போ அண்ணாமலை என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுதான் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் தொண்டருக்கும் ரசிகர்களுக்கான வித்தியாசம். தொண்டர் யாரும் அந்த மாதிரி ஏறியும் பண்ண நீ மாட்டாங்க. தொண்டர்னு கூப்பிட்டு வரையில அவன் யாரும் உன்னை பார்க்க மாட்டான். இப்போ கூட பிஜேபி மாநாடு நடந்துச்சு தெரியுமா? ஆள் இல்லாத இடத்துல யார்கிட்ட டீ யாத்திரை நாத்திட்டு கிடந்தாங்க. இவன் கை காசு செலவு பண்ணி என்கிட்ட இலங்கையிலேருந்து வந்த நபர்கள், கனடா, யூஎஸ், சிங்கப்பூர், மலேசியா, அதே மாதிரி மால்தீவ்ஸ்லேருந்து வந்த நபர்கள், எல்லா ஸ்டேட்லேருந்து வந்தாங்க. கர்நாடகா, ஆந்திரா, குறிப்பாக பார்த்தீங்கன்னா கேரளாலேருந்து எக்கச்சக்கமான நபர்கள், கேரளா, பாண்டிச்சேரி இதெல்லாம் வந்திருந்தாங்க. அவ்வளோ நபரும் தன்னிச்சையாக அவ்வளோ பேர் காசு செலவு பண்ணி ட்ராவல் பண்ணி, நீங்கள் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நபர்கள் யாரும் சொஃபஸ்டிகேட்டாக வாழுவான். புரியுதுங்களா? அவனுக்கு ஒரு ஏசி ரூமாவது மினிமமாக இருக்கும். அந்த மாதிரி நபர் 5 கிலோமீட்டர் நடந்தே உள்ளே வர வேண்டிய அவசியம் என்ன? அவ்வளோ செலவு பண்ணி வர வேண்டிய அவசியம் என்ன? அவனுடைய அன்னைக்கு லீவ் போட்டு வர வேண்டிய அவசியம் என்ன? பேரன்புமா, தளபதி மீது கொண்ட பேரன்புல வந்து நிற்கிறாங்க பொழுது இதுதான் வயிறு திமுகவுக்கு. இதனால தான் கியாமுயான்னு திமுகவும் பிஜேபியும் கத்திரி கிடக்குது. இவருக்கு ஒரு பிரச்சனை அவங்க வரதும், அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இவங்க போய் நிற்கிறதும். வாட் இஸ் திஸ்? வாட் அங்கிள்? வெரி ராங் அங்கிள். இப்போ இந்த தொண்டர்கள் எல்லாருமே வந்து ஓட்டா மாறுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாதுன்னு சொல்லி நிறைய அரசியல் விமர்சகர்கள் ஜோசியக்காரங்களா? ஜோசியக்காரங்க, அரசியல் விமர்சகர்கள். ஜோசியக்காரங்கம்மா, எப்படி நீ மாறாத? ஏமா நல்லா ஒரு லாஜிக்காக யோசிங்களேன். 2 நாள் 3 நாள் பயணம் பண்ணி தலைக்கு நீங்கள் வெளிநாட்டிலேருந்து இங்கே வரலாம், எவ்வளோ காசு ஆகும்? மினிமமாக அப் அண்ட் டவுன் ஒரு மினிமமாக எடுத்துங்களேன், ஒரு 50,000 60,000 ஆகாது? இவ்வளவு செலவு பண்ணி 3 நாள் பயணம் பண்ணி வரவேன். காலைல எழுந்து போய் நின்று பொண்டாட்டி தாலியை விற்று அடமானம் வச்சு வந்திருக்காமா. அவளை போய் சொன்னான்ல, கேட்கலையா? என் பொண்டாட்டி தாலியை அடவு வச்சு தாங்க நான் வந்தேன்னு. யார்? எங்க ஒரு காணொலி காட்டுங்க. அப்படி இருக்கு, நான் காட்டுங்க. ஆள் செட் பண்ணிட்டீங்களா? இவங்க எவ்வளவு கேவலமானவங்க தெரியுமா? செக் பண்ணிருக்கு. ஒரு அம்மாவை வந்து செட் பண்ணி பேட்டி கொடுக்க வச்சாங்க, என் பிள்ளைய கீழே தள்ளி விட்டாங்கன்னு. சம்மந்தப்பட்டவன் இன்னைக்கு எடுத்து காட்டுறான், அது என் அம்மாவே கிடையாது, இவங்க செட் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க செட் பண்றதுதான் இவங்க கரெக்டான வேலை. மாமா வேலை பாக்குறது செட் பண்ணி மாநாட்டுல எடுத்த போட்டோ அதெல்லாம் பேசுறாரு. அதான் நீங்க ஆளை இறக்கி செட் பண்ணி பேச வைக்கிறது. அது நாங்க எல்லா அயோக்கியத்தனமும் பண்ண வேண்டியது. அதுல இவங்க ஆளை விட்டு சாதி கேட்கறாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? அந்த வீடியோ பாத்தீங்களா? ஆமா. வந்திருக்க கார் பார்க்கிங்ல உட்கார்ந்து இருக்க காரை விட வராங்க. நீங்க என்ன சாதி? என்ன கேவலமத்த வேலை பாக்குறாங்க. கார் பார்க்கிங்ல உட்கார்ந்து தண்ணி அடிச்சது சொல்லல பாரு. யாரு? உங்கள் தானே. என்ன ஆளை இறக்கி தண்ணியும் கொடுத்து அடிக்க வைக்கிறீங்க. திமுகவுடைய தொண்டர்கள் தான். ஆமாமா. ஏமா இவங்க கட்சி மாநாடுக்கு இவங்க கூட்டத்துக்கு சரக்கு கொடுத்தாட்கள். கரெக்ட், நம்ம பார்த்தோம்ல திமுக கூட்டத்துல போட்டுக்கிட்டு போய். நீங்க கூட தான் அதே துட்டை போட்டு உட்கார்ந்துருந்தீங்க எங்க மாநாட்டுல. ஆமா ஆமா. ஏமா மாநாட்டுல இவர் எப்படி உட்கார்ந்து துட்டை அப்படி போட்டுக்கிட்டு குத்த வச்சு இப்படி உட்கார்ந்து இருக்காரு. அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாக்க ஏடா கூட மாறிட்டு
ம்.